வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் டெவலப் பண்ண என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோலயும் கிரியேட் பண்ண அதே ஃபார்ம் இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், இன்னும் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மை டெவலப் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். முதல்ல நம்ம மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். இந்த ஆட்ரிபியூட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாஸை நம்மளோட யூஆர்எல்ல நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. இந்த மெத்தட்ல கெட் அண்ட் போஸ்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றத இப்ப நம்ம பார்ப்போம். சோ ஃபார்ம்ல போய் நான் மெத்தட் கொடுத்து அதுல கெட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை இப்ப சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறோம்ல, அப்போ நம்ம என்ன பேஜ் லிங்க் கொடுத்தோமோ அந்த பேஜுக்கு லிங்க் போகுது. இதுக்கு முன்னாடி நான் கிளிக் பண்ணல, அதனால எனக்கு இங்கே டேப் ஓப்பன் ஆயிருந்துச்சு, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம கிளிக் பண்ண உடனே எந்த பேஜுக்கு லிங்க் கொடுத்தோமோ அந்த பேஜுக்கு லிங்க் போயிடுச்சு. ஆனா நம்மளோட கரெக்ட் வெப்சைட்ல நம்ம என்ன நேம் கொடுத்தோம், ஃபோன் நம்பர் கொடுத்தோம், இமெயில் ஐடி கொடுத்தோன்றதுலாம் நம்ம எந்த பேஜுக்கு லிங்க் கொடுக்குறோமோ அந்த பேஜோட யூஆர்எல்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த வெப்சைட் எந்த பார்ட்ல இருக்கு, அடுத்து நம்ம நேம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதுதான் கெட். இந்த மெத்தட் ஆட்ரிபியூட்ல நம்ம கெட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு இதுதான் நம்மளோட யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகும். இது இல்லாமையும் நம்ம நார்மலா ஒர்க் பண்ணாலே நம்மளோட வெப்சைட்ல இந்த மாதிரி தான் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் டைப் பண்ணிருக்கோமோ அந்த டேட்டாவோட நேம் எல்லாம் இந்த யூஆர்எல்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஆனா இப்ப நம்ம பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கும்போது அந்த பாஸ்வேர்டு நமக்கு அப்படியே இந்த யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா ஸோ நம்மளோட பாஸ்வேர்டை ஈஸியா எல்லாரும் பாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ பாஸ்வேர்டுன்றது சீக்ரெட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்ன்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுக்குறோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே யூஆர்எல்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா இந்த கெட் எடுத்துட்டு போஸ்ட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கெட் கொடுத்தோம்ல, அப்ப சப்மிட்டை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஓபன் ஆன விண்டோ இது. அப்ப நமக்கு யூஆர்எல் இப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், நமக்கு அதே வெப்சைட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண உடனே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு அந்த எந்த ஒரு யூஆர்எலும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ மேக்சிமம் இந்த போஸ்ட்ன்ற ஆப்ஷன் பெட்டர். ஏன்னா நம்மளோட ஃபார்ம்ல பாஸ்வேர்ட் ஏதாச்சும் யூசர் ஹைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம்னா அப்ப நம்ம என்னதான் ஹைட் கொடுத்திருந்தாலும் நம்ம இந்த யூஆர்எல்ல அப்ப அந்த ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ யூசர் டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்லாம் இந்த யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆயிடும். நம்ம போஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்கறது மூலமா நம்ம என்ன டேட்டாஸ் கொடுத்திருந்தாலும் அந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு இந்த யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகாது. ஸோ மேக்சிமம் நம்ம போஸ்ட் கொடுக்கறது பெட்டர். ஏன்னா டிஃபால்ட்டா கெட்ன்ற ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலனாலும் டிஃபால்ட்டா ஒரு ஃபார்ம்ல நம்ம என்ன டேட்டாஸ்லாம் கிரியேட் பண்றோமோ அது நம்ம சப்மிட் கொடுத்தாலே யூஆர்எல்லா இந்த ஃபைல்ன்ற டேப்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மெத்தட் போஸ்டிங் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணா நம்மளோட டேட்டாஸ்லாம் சீக்ரெட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கரண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணிடலாம். இது இல்லாம பட்டன்ன்ற ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, இப்போ எப்படி சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன், இது இன்புட் டேக் யூஸ் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இன்புட் டேக் யூஸ் பண்ணியும் நம்ம பட்டன் கிரியேட் பண்ணலாம்.
இப்போ எப்படி வந்து இங்க டைப் சப்மிட் வேல்யூ சப்மிட் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நான் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். டைப் வந்து சப்மிட் கொடுத்து வேல்யூ வந்து நம்ம கிளியர்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்ப ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு அதே மாதிரி கிளியர் அப்படின்ற ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணாலும் நம்ம என்ன பேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்தோமோ அந்த பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகுது. எனக்கு வந்து நான் இப்போ இந்த கிளியர்ன்ற பட்டனை நான் பட்டன் டாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இப்போ இந்த இன்புட்டை வந்து நான் எடுத்துட்டு இதுல பட்டன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டாக் வந்து கொடுத்துக்கிறேன். இது உள்ள கிளியர்ன்ற டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நமக்கு அதே கிளியர்ன்ற பட்டன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சப்மிட்ன்ற பட்டன், கிளியர் பட்டன், ரீசெட்ன்ற பட்டன்லாம் வந்து நம்ம இன்புட் டாக் யூஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பட்டன் டாக் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்த ஒரு பட்டன் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். நம்ம இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு எந்த பேஜுக்கு வந்து லிங்க் போகணுமோ அந்த பேஜுக்கு வந்து லிங்க் போயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த பட்டன் டாக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து இது வரைக்கும் நம்ம இப்ப நேம்னா அந்த நேம் டைப் பண்ண ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் இன்புட் டாக் யூஸ் பண்ணி. நேம் ஜஸ்ட் டெக்ஸ்டா டைப் பண்ணாலே நமக்கு நேம் வந்து நம்ம வெப்சைட்ல டிஸ்பிளே ஆயிடும். அப்படி இல்லாம பிளேஸ் ஹோல்டர்ன்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம நேம் கொடுக்கறதுக்கு பதில் அதுல என்டர் யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணா வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம அந்த நேம் டைப் பண்ணும்போது அந்த என்டர் யுவர் நேம் வந்து நமக்கு ஹைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மே வந்து குரூப்பா எப்படி வந்து கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். அதுக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் யூஸ் பண்ணலாம்ன்றத இப்போ பார்க்கலாம். ஸோ HTML டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்ம் க்ளோசிங் டாக் அப்புறமா நான் லைன் பிரேக் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிரேக் டாக் வந்து யூஸ் பண்றேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டாக் வந்து முதல்ல கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான். ஆனா வந்து நடுவில் சில டாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போதான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஒரு குரூப் ஃபார்மா நமக்கு கிரியேட் ஆகும். கொடுத்துட்டு ஃபீல்ட் செட்னு ஒரு டாக் இருக்கு. இப்போ எப்படி ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டாக் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபார்ம் டாக் உள்ள ஃபீல்ட் செட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டாக் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலா நம்ம ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டாக் கொடுத்துட்டு நேம் டைப் பண்ணி இன்புட் பாக்ஸ் ஓபன் பண்ணி யூசர் வந்து நேம் கொடுக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நேம் கொடுக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண இன்புட் டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல டைப்ல டெக்ஸ்ட் கொடுப்போம், நேம்ல யூசர் நேம்னு கொடுப்போம். அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஸோ நான் பாஸ்வேர்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். யூசர் டைப் பண்ண நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண இன்புட் டாக் வந்து யூஸ் பண்றேன். இதுல டைப்ல பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், நேம் வந்து TW கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இன்புட் டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சப்மிட் பட்டன் வந்து கொடுக்க போறேன். இதுக்கு இன்புட் டாக் வந்து யூஸ் பண்றேன்.
இல்ல டைப்ல சப்மிட் கொடுக்கிறேன். நேம்க்கு பதில் நம்ம வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சப்மிட்ற பட்டன் தான் தேவை. ஸோ அதனால என் வெப்சைட்ல எனக்கு சப்மிட்ன்ற டெக்ஸ்ட் தேவை. அதனால நான் வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இதுலயும் சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபார்ம் வந்து ஒரு குரூப் ஃபார்மா கிரியேட் ஆகும். இந்த ஃபீல்ட் டேக்கு கீழே வந்து நம்ம இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணலாம். லெஜெண்ட்ற டேக். இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து இருக்கும். இந்த டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த ஃபார்மோட ஏதாவது டைட்டில் மாதிரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, கம்பெனி போனா ஜாப் வந்து தேடுறாங்களா அவங்களுக்கான ஃபார்ம், இந்த மாதிரி தனித்தனியா நேம் இருக்கும். இது வந்து இந்த இதுக்கான ஃபார்ம், இது வந்து இந்த இதுக்கான ஃபார்ம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான நேமை இந்த லெஜெண்ட்ற டேக்ல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் டேக். லெஜெண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இதுல நம்ம இந்த ஃபார்மோட டைட்டில கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் லெஜெண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் லாகின்னு டைட்டில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம பிரேக் கொடுத்ததுனால நமக்கு இங்க ஒரு பிரேக் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நேம் கொடுத்துட்டு நேம் டைப் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் லைன் கொடுக்கல, அதனால பாஸ்வேர்ட் நமக்கு அடுத்த லைன்ல வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் போய் பிரேக் லைன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கும் வந்து பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுக்கலாம். அதுக்கு ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இதுல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து எல்லோ கொடுக்குறேன். இப்போ போய் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு எல்லோ கலர்ல டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மை குரூப் ஃபார்மா கிரியேட் பண்ணோம்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபீல்ட் செட் லெஜெண்ட் இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணா நமக்கு நம்மளோட ஃபார்ம் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டைட்டில நம்ம இந்த பார்டர்லயே வந்து கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முக்கு வந்து ஒரு பார்டர் கிரியேட் ஆகும். டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்ல கொடுக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஃபீல்ட் செட் லெஜெண்ட்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றாங்க. இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நாம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மை ஒரு குரூப் ஃபார்மா கிரியேட் பண்ணலாம். அடுத்து இது இல்லாம டேட்டா லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் ஒரு கண்டெய்னர் டேக். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இந்த டேக் வந்து HTML5ன்ற வெர்ஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. இந்த டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றத இப்ப பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வந்து நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே நான் ஃபார்ம்ல கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபார்ம்ல தான் வந்து ஒரு டேட்டாவா கொடுக்க போறேன். அந்த டேட்டாக்கு இந்த டேட்டா லிஸ்ட்ன்ற டேக் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபார்ம் ஓப்பனிங் டேக், ஃபார்ம் க்ளோசிங் டேக் வந்து முதல்ல கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள முதல்ல இன்புட் டேக் வந்து கொடுக்குறேன். இந்த டேக் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் முதல்ல கிரியேட் பண்றேன். ஸோ இன்புட் டேக் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுல லிஸ்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் டேட்டா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இன்புட் டேக் கீழே நம்ம டேட்டா லிஸ்ட்ன்ற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் டேக் கொடுத்துட்டேன். க்ளோசிங் டேகும் கொடுத்துட்டேன். இந்த டேட்டா லிஸ்டுக்குள்ள நம்ம ஐடின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம புக்மார்க் வந்து கிரியேட் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டுக்கு வந்து ஸ்டைல்ஸும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா லிஸ்ட்ல நான் ஐடின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இந்த ஐடிக்கு வந்து நான் லிஸ்ட்ல என்ன நேம் கொடுத்துருக்கணும் அதே நேம் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் என்ன நேம்ல இருக்கோ அதே நேமை நான் ஐடிக்கும் கொடுத்துட்டு
இந்த டேட்டா லிஸ்டுக்குள்ள நான் வந்து ஆப்ஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து யூஸ் பண்ணி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓப்பனிங் டேக் கொடுத்தாச்சு. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுக்கு க்ளோசிங் டேகும் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் வந்து 1 2 3 கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். இதை காப்பி பண்ணி அடுத்தது பேஸ்ட் பண்றேன். நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 2 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எதுக்காக இந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் ஆகுதுன்றதுக்காக நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேங்க. இப்போ கொடுத்துட்டு இந்த இன்புட் டேக் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். இந்த டேட்டா லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி நான் இன்னொரு இன்புட் டேக் கொடுத்து இதுல டைப்ல சப்மிட்னு கொடுக்குறேன். நம்ம எந்த ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் அதுல சப்மிட், ரீசெட், கிளியர் இந்த பட்டன்ல ஏதாச்சும் ஒரு பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்பதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து எந்த பேஜுக்கு வந்து போகணுமோ அந்த பேஜுக்கான லிங்க் கொடுக்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதுலயும் சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி இப்போ நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம முதல்ல வந்து ஃபார்ம் டேக் ஓபன் பண்ணி நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்புட் டேக் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுல ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த நேமை டேட்டா லிஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா லிஸ்டோட ஓப்பனிங் டேக்ல கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அங்க ஐடியா வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட்ல தான் நம்ம அந்த நேம் கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் வந்து என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் வந்து ஐடி ஆட்ரிபியூட்ல நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு இல்ல சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம் 1 2 3 4 5 அப்படின்னு. அப்புறம் டேட்டா லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சேவ் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல போய் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நம்ம ஃபார்ம் நார்மலா பார்த்தா இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம இங்க ஆரோ மார்க்கை பிக் பண்ணா நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா லிஸ்ட்ன்ற டேக் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு. இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து கிரியேட் பண்றோம்ல, இதுலலாம் ஆரோ மார்க்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. மற்றெல்லாம் நமக்கு நார்மல் டெக்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா லிஸ்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம்னா நார்மலா நம்ம பார்க்கும்போது அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸா தான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நம்ம ஜஸ்ட் கர்சர் எடுத்துட்டு போய் அங்க வச்சா நமக்கு ஆரோ மார்க் டிஸ்பிளே ஆகும். நம்ம கிளிக் பண்ணி நமக்கு என்ன தேவையோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா பர்த் கிரியேட் பண்ணலாம். இந்த டேட்டா லிஸ்ட்ன்ற டேக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டேட்டா லிஸ்ட்ன்ற டேக் வந்து HTML5 வெர்ஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாம இன்னும் என்னென்னலாம் HTML5 வெர்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.